படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல படிக்கும்போதே 10,000 சம்பளம்னு ஆடு போட்டு கழுத்தது ஸ்கூல்ல கிராஜுவேஷன் டே நடக்குது. அங்க எல்லாருக்கும் அக்காவான நம்ம ஹீரோனி ரெபேக்கா நான் இங்க நிக்க காரணம் என்னோட டாடி மம்மின்னு அருமையா பேசி டாடி மம்மியை பெருமைப்பட வைக்கிறா. ரெபேக்காவோட குட்டி தம்பி ஆண்டியா இருந்தாலும் கம்பி கட்டும், அப்படி ஒரு தங்க கம்பி. இவளோட டாடி மகளே உன்னை பெத்ததுக்கு என்ன பண்ணணுமோ அதை சிறப்பா பண்ணிட்டோமான்னு ஃபேமிலியா ஒரு குரூப் போட்டோ எடுத்து என்ஜாய் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு இவளோட டாடி இவளை தூங்க விடாம மகளே நீ ஜாயின் பண்ண போற காலேஜ்ல பொறுக்கி பசங்க இருப்பாங்க, உன்னை லவ் அண்ட் செக்ஸ் டார்ச்சர் பண்ணுவாங்க, நீதாம்மா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓ டாடி நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க மூடிக்கிட்டு போங்க கதவை. டாடி போன பிறகு இவ ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி பிஜிலி ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு மாட்டுக்கொட்டைக்கு ஓடி போய் இவ பாய் ஃப்ரெண்டு கூட அப்படி இப்படி அடியே நீ ஊருக்கு போன பிறகு நான் என்னடி பண்ண போறேன்னு இவ பாய் ஃப்ரெண்டு புலம்புறான். இவளும் இவனை எப்படி எப்படி கூல் பண்ணுமோ அப்படி எப்படி கூல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு மறுநாள் ரெபேக்காவை காலேஜ்ல போய் விட்டு வர ஃபேமிலியா கிளம்புறாங்க. ரெபேக்கா தங்க போற ஹாஸ்டல்ல ஏகப்பட்ட கிரௌடு, இவங்க முட்டிக்கிட்டும் மோதிக்கிட்டும் வராங்க. அப்போ ஒரு பையனோட டவலை எவனோ உருவி விட்டு போயிட்டான். ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பார்த்து நம்ம ரெபேக்கா மம்மி மெசல் ஆயிட்டா. ரெபேக்கா தங்க போற ரூம்ல ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கு. அவ துணிமணி கூட தங்கத்தை தேடிக்கிட்டு இருக்கான் நம்ம தங்க கம்பி. எங்க அங்க இவ டேடியும் பொட்டியை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. ஆப்போசிட் ரூம்ல போய் ஸ்பேனர் கேட்கலான்னு அங்க போறாரு. திடீர்னு தலைகீழா தொங்கியபடி பயமுறுத்துறானே இவன் தான் நம்ம மென்டல் ஹீரோ. டேடி பயந்தே போயிட்டான். என் பொண்ணோட பொட்டியை ஓபன் பண்ண ஸ்பேனர் வேணும்னு கேட்க மென்டலும் ஓ உனக்கு பொண்ணுலாம் இருக்கல்ல, அவ ஐட்டம் பொண்ணா இல்ல ஆப்பிள் பொண்ணான்னு அப்பங்கிட்ட பொண்ணை கமெண்ட் அடிக்க இதை கேட்க கூட முடியாம டேடி அங்கிருந்து ஓடி வந்து மகளே ஆப்போசிட் ரூம்ல மென்டல் குரங்கு பையன் இருக்கான், அவன் கூட மட்டும் சேராதமான்னு வார்னிங் கொடுக்குறான். அப்போ ரெபேக்காவோட ரூம்மேட் பொண்ணு அங்க வரா. ரெபேக்காவும் இவகிட்ட இதுதான் என்னோட ஃபேமிலின்னு அறிமுகப்படுத்துறா. இவளை விட்டுட்டு போக வந்த பொண்ணு இவளுக்கு மவுத்துலயே உமா கொடுக்குற. இதை பார்த்தா ஓல் ஃபேமிலியும் சில மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா இவ தம்பி வடிக்கிறான், டேடி கேமரா இருந்தா கொடுங்களேன் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு கதறான். இவன் திருந்தவே மாட்டான். ஜாக்கிரதையா இருமான்னு இவளோட டேடி மம்மி அறிவுரை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இங்க படிக்கிற பசங்க எல்லாரும் மென்டலாவே இருக்காங்க. ரெபேக்கா யாரு கூடயும் மிங்கிள் ஆகாம தனியாவே இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி போல எல்லா மாணவர்களும் அரைகுறையா சட்டையை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மென்டல் ஹீரோ அதுக்கு மேல ரெபேக்கா ரூமுக்கு போனா அவர் ரூம்லயே கலிஜி பண்ணி வச்சிருக்காங்க. இவளோட பொருளையும் ஒரு குண்டம் உடைச்சிட்டான். காண்டான ரெபேக்காவுக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. உடனே டேடி மம்மிக்கு கால் பண்றா. திடீர்னு மென்டல் அங்க ஓடி வந்து இவளை ஸ்டாப் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்க இவளும் எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லி இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவனும் இவளை கூல் பண்ணி இவளுக்கு ஆத சொல்லி ரூம்ல இருக்கிற கலிஜி நண்பர்களை துரத்தி அடிக்கிறான். உனக்காக நான் இருக்கேன் ரெபேக்கான்னு சொன்ன உடனே இவளும் இவன் கூட மிங்கிள் ஆயிட்டா. நீ எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகணும்னா உன்னோட சட்ட பட்டன் ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இவளையும் ஒரு மென்டலாவே ஆகிட்டான். இப்படியா 3 மாத காலங்கள் ஓடுது. ஸ்கூல்ல லீவு விட்டுட்டாங்க போல. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ரெபேக்காவும் வீட்டுக்கு கிளம்புறா. ஆனா மென்டல் போல. ரெபேக்காவுக்கு இவனை விட்டு போக மனசு இல்ல. இவனையும் கூடவே ஈத்துக்கிட்டு கிளம்புறா. இவ்வளவு ஃபேமிலியும் இவளை இன்வைட் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு மாதிரி வேற மாதிரி வர மகளை பார்த்த உடனே இவன் நம்ம பொண்ணானே டாடி மம்மி மெசல் ஆயிட்டாங்க. வழக்கமா டாடி மம்மின்னு கூப்பிடுறவ இந்த தடவை பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே டாடி மம்மிக்கு அசிங்கமா போச்சு. திடீர்னு மென்டலை பார்த்த உடனே ஹோல் ஃபேமிலியும் பதறி போயிட்டாங்க. நம்ம பொண்ண மென்டல் ஆக்குனது இந்த மென்டல் தானா? இவ பாய் ஃப்ரெண்டுக்கு மென்டல் வந்தது பிடிக்கல போல. அவனை ஏன் இங்க கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கான். இவளும் அவன் என்னோட நண்பன், என்ன இப்படி மாத்தினதே அவன் தான், அவன் இல்லனா நான் இல்லைன்னு சொல்லி இவனை கூல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் காஞ்சி போயிருக்கான் போல. இவளுக்கு இச்சு இச்சுன்னு உமா கொடுத்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ரெபேக்கான்னு கேட்ட உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே பிளேட்டை மாத்தி எனக்கு டயர்டா இருக்கு நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவ ஓடிட்டான். நம்ம மென்டல் நம்ம ரெபேக்கா தம்பி கூட ஸ்டே பண்றான் போல. இதை தொடாத அதை தொடாதன்னு அவன் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம தம்பி கம்ப்யூட்டர்ல கலிஜி வேலை பண்ணிய கிராக் பண்ணிட்டான் போல. நம்ம மென்டலும் ரெடி பண்ணி கொடுக்குறான். எப்படா ரெடி பண்ணனு இவன் கூட மிங்கிள் ஆயிட்டான். ரெபேக்கா மென்டல் கிட்ட ஓடி வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறான். ஆனா எனக்கு விருப்பம் இல்ல. அவனோட மனசு உடையாம இதுல இருந்து தப்பிக்க என்ன பண்ணலாம்னு கேட்க இவனும் ஒரு மென்டல் பிளானா போடுறான். அன்னைக்கு நைட்டு ஃபேமிலியா உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்காங்க. ரெபேக்காவோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் முன்னாடியும் ரெபேக்கா என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு ரிங்க நீட்டுறான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. திடீர்னு மென்டல் பையன் எழுந்து இவனை ஸ்டாப் பண்ணி நானும் ரெபேக்காவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டான். கேட்ட உடனே இவளோட ஃபேமிலி கோமாளியா ஆயிட்டாங்க. கடுப்பான இவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்கிருந்து கோச்சிக்கிட்டு போறான். இவளும் இவனை பிடிச்சி மன்னிப்பு கேட்கிறான். ஆனா அவன் மனசு உடஞ்சு போச்சு. சாரி கேட்ட மென்டலோட முகையும் அவன் குழப்பிட்டு போயிட்டான். இவளோட டாடி மம்மியும் என் பொண்ணு அந்த மென்டலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு டாடி கதை கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க மட்டும் இதுக்கு ஓகே சொல்லலனா நம்ம மகள் அவன் கூட ஓடிடுவான்னு மம்மி வார்னிங் கொடுக்குறா. டாடியும் மென்டலை இங்கிருந்து துரத்த ஒரு மாஸ்டர் பிளான போடுறான். நாங்க ஒரு விவசாய குடும்பம், எங்க குடும்பத்துல நீ மிங்கிள் ஆகணும்னா விவசாயம் பண்ணணும்னு டாடி ஆர்டர் போடுறான். இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்றான். அட நம்ம பிரபு ஜெயம் ரவி திரிஷா ஒரு வெள்ளை குண்டை இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறன்னு பேருல கண்டமாக்குறான். மென்டலும் சாணியில மூங்குறான். பண்ணிக்கு டேஷா கழுவுறான். ஆனா முடியல. ஃபேமிலியா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டை கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட வர மென்டல டாடி அவனை எச்சபச்சா திட்டி கேவலப்படுத்துறான். காண்டான மகள் டாடி கிட்ட சண்டை போடுறா. ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வார்ல மாட்டினா மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே மென்டலி வார ஸ்டாப் பண்ணி என்னால தானே இந்த பிரச்சனை, நான் இங்கிருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். உடனே ரெபேக்காவும் நானும் கிளம்புறேன்னு சொன்ன உடனே எங்க அவன் கூட ஓடிடுவாளோன்னு பயந்து போன டாடி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை கூல் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
நம்ம மென்டலும் விவசாயத்தை எப்படி எப்படி கத்துக்கணுமோ அப்படி இப்படி கத்துக்கிட்டு சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கான். வெள்ளை குண்டன் இவனை எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு ட்ரை பண்றான். ஆனா முடியல. அன்னைக்கு மறுநாள் டாய்லெட்ல டவல கட்டிக்கிட்டு இருந்த மம்மிய நம்ம மென்டலே கட்டுப்பிடிச்சிட்டான். மம்மியும் பதறிட்டா. சாரி ஆண்டி, உங்க பொண்ணு நினைச்சு உங்களை கட்டுப்பிடிச்சிட்டேன்னு நல்லா வழிகிறான். நீங்க மட்டும் மேக்கப்ப போட்டீங்கன்னா ரெபேக்காவுக்கு அக்கா மாதிரியே இருப்பீங்கன்னு ஆண்டியோட மனசை கெடுக்கிறான். ஆண்டியும் மனசை சிறுசாக்க ஓகே சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பார்ட்டியில உள்ளூர் கிழவியா இருந்த ஆண்டிய உலக அழகி ஐஸ்வர்யா பார்த்த உடனே எல்லாரும் மெசலாயிட்டாங்க. நம்ம பொண்டாட்டியா இவனுக்கு பேச்சே வரல. அவ கூட ஒரு பாம்பு டான்ஸ் ஆடுறான். அப்போ ரெபேக்காவோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்து மெண்டல் கிட்டையும் ரெபேக்கா கிட்டையும் சாரி கேட்கிற மாதிரி நல்லா நடிக்கிறான். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு உள்குத்து இருக்குன்னு அப்போ அவங்களுக்கு தெரியாது. டாடி பொண்டாட்டிய தொடவே மாட்டான். இப்போ தொட்ட கையை எடுக்கவே மாட்டான். ஒரே பிஜிலி தான் போல. அன்னைக்கு மறுநாள் ரெபேக்கா டாடியும் தாத்தாவும் கூடவே நம்ம மென்டலும் மீன் பிடிக்கிறாங்க. அப்போ ரெபேக்காவோட தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக். அவர் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. டாடியும் நான் போய் மெடிசனை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். நம்ம மென்டலும் மயங்கி போன தாத்தாவை காப்பாத்த வாயோட வாய் வச்சு உரிய போறான். இதை பார்த்து பயந்து போன தாத்தா பயத்துல இருந்து எழுந்துட்டாரு. உமா கொடுக்காமலேயே தாத்தாவை காப்பாத்திட்டான். டாடியும் என் டாடியை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிப்பான்னு சொன்ன உடனே ஃபீல் ஆன நம்ம மென்டலு ரெபேக்காவை பிடிச்சி நமக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இனிமேலும் நம்ம 2 பேரும் நடிக்க வேண்டாம். உன் ஃபேமிலி கிட்ட உண்மையை சொல்லிடுவோன்னு சொல்ல இவ கேட்கற மாதிரியே இல்ல. எப்படி சொல்றதுன்னு ரெபேக்கா மூச்சுக்கிட்டு இருக்கா. மென்டலை லவ் பண்றா போல. அந்த வெள்ளை குண்டு பாய் போல நம்ம மென்டலை ஒரு பாருக்கு ஈத்துக்கிட்டு போறான். அங்க ரெபேக்காவோட பாய் ஃப்ரெண்டு நம்ம மென்டலை பிடிச்சி பீர்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டான். இவன் போதையில தள்ளாடுறான். இவனுக்கு வெள்ளை குண்டான் ஹெல்ப் பண்றான் போல. எல்லாருக்கும் போதை ஏத்துற மாதிரி இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அங்க ஆடிக்கிட்டு இருக்கு. அவளுக்கும் போதையில கலந்து கொடுத்துட்டான். அன்னைக்கு மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மென்டல் பையன் எங்கன்னு கேட்க அவன் நைட் ஃபுல்லா வீட்டுக்கே வரலன்னு ரெபேக்கா தம்பி சொன்ன உடனே அந்த வெள்ளை கொண்டு அவன் பண்ணையில தான் தூங்கிட்டு இருக்கான்னு போட்டு கொடுத்துட்டான். ரெபேக்காவும் அவனை போய் ஈத்துக்கிட்டு வர அங்க ஓடி போய் பார்த்தா மென்டலும் அந்த பொண்ணு அலங்கோலமா அரைங்குறையுமா இருக்காங்க. மனசு உடைஞ்சு போன ரெபேக்கா அங்கிருந்து அழுதுகிட்டே ஓடிட்டா. நம்ம எப்படி மாட்டுக்கோட்டைக்கு வந்தோன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மென்டலும் அவகிட்ட ஓடி போய் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல, குடிச்சது ஞாபகம் இருக்கு, ஆனா அவ கூட படுத்தது ஞாபகம் இல்லைன்னு இவன் சொல்லியும் இவன் நம்பவே இல்லை. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, உன்னை இங்க கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவன் போட்ட ரிங்க தூக்கி அடிக்கிற. இவனும் சாரி கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறான். அந்த பொண்ணுக்கு போதையில எதுவுமே ஞாபகம் இல்ல. ரெபேக்காவோட பாய் ஃப்ரெண்டு அங்க வரும். அவன் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க உனக்கும் அவனுக்கும் நேத்து நைட்டே போதையில எல்லா லீலையும் முடிஞ்சு போச்சுன்னு போய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவளுக்கு நம்பிக்கையே இல்ல. அது எப்படி எனக்கு தெரியாம மென்டலும் பொட்டி படிக்க பேக் பண்ணிக்கிட்டு குட்டி பையனுக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புறான். ரெபேக்கா கடுப்புல இருக்க. இவ பாய் ஃப்ரெண்டு உனக்காக நான் இருக்கேன்டி செல்லுன்னு இவளோட மனசை மாத்துறான். நல்லா நடிக்கிறான். போதை பொண்ணு கால இருந்த தூக்க மாத்திரையை கண்டுபிடிச்சிட்டா. லிப்ட் கேட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு ஈத்துக்கிட்டு வரா. கோல்மால் பண்ண பாய் ஃப்ரெண்டும் ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகி ரெபேக்கா என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்கிறான். திடீர்னு நம்ம ஹீரோ இவனை ஸ்டாப் பண்ணி இந்த போதை பொண்ணும் யாரோ எங்களுக்கு தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்க. நேத்து நைட்டு போதையில நான் கார் ஓடுனதா இவன் என்கிட்ட சொன்னான். ஆனா இன்னைக்கு நான் காரை எடுக்கும் போது என்னோட சீட்டு பின்னாடி இருந்தது. அப்போ யாரோ குண்டு பாய் புள்ள என் காரை ஓட்டிருக்கான்னு சொன்ன உடனே வெள்ளை குண்டனை எல்லாரும் பாக்குறாங்க. அவனும் எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டான். இதை கேட்ட உடனே ரெபேக்கா இவ பாய் ஃப்ரெண்டை அடிச்சு துரத்துறா. டேடியும் வெள்ளை குண்டனை வேலையை விட்டு தூக்குறாரு. உடனே ரெபேக்காவும் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறது சொன்னது பொய்ன்னு சொல்ல போறா. உடனே மென்டலும் இவளை ஸ்டாப் பண்ணி எப்போ எங்களுக்கு மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க டேடியும் ஓகேன்னு சொல்லி வாடா மருமகனேன்னு ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.